மாமா வத்த குழம்பு வச்சிட்டேன், வா சாப்பிடலாம். என்னடி சொல்ற? 5 நிமிஷத்துல எப்படி வத்த குழம்பு வச்ச? யோ, காலையில வச்ச குழம்பு சூடு காட்டி வத்த வச்சேன், அதானே வத்த குழம்பு. இவளெல்லாம் அடுப்புல வச்சு பத்த வைடா, அப்பயாவது பட்டு திருந்தட்டும். அம்மா, என் டூத் பிரஷ் எதுக்காக குப்பை தொட்டியில போட்டீங்க? ஒரு டூத் பிரஷை 3 மாசம் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் குப்பை தொட்டியில தான் போடணும், அதனால தான் போட்டேன். போங்கம்மா, நீங்க அந்த டூத் பிரஷ் கொடுத்ததுல இருந்து நான் யூஸ் பண்ணாம பத்திரமா வச்சிருந்தேன், அதை போய் குப்பை தொட்டியில போட்டீங்களே. ஆண்டவா, என் விதியை எழுதுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் படிச்சு பார்த்துருக்கலாம்ல. நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அது மட்டும் இல்லை, அட்ரஸ் வேற தப்பா இருக்கு. குரு பகவான் கிட்ட போக வேண்டியது நேரா சனி பகவான் கிட்ட போயிருச்சு. பாவம், எதுவுமே புரியாம அந்த ஆளு வேற என்னை வச்சு செய்யறாரு. கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா ஆண்டவா? யாராச்சும் உன் மேல கள்ள தூக்கி போட்டாங்கன்னா நீ பதிலுக்கு பூவை தூக்கி போடு. தொட்டியோட வாங்கம்மா. நான்லாம் அந்த காலத்துல கடைக்கு ₹1 தான் எடுத்துட்டு போவேன். வரும்போது பையில 3 வீல் சிப்ஸ் பாக்கெட்டு, 2 பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு ரஸ்னா பாக்கெட்னு இருக்கும். கரெக்ட் தான் மச்சான், உண்மை. ஆனா இப்போ எல்லா கடையிலுமே சிசிடிவி கேமரா வச்சுட்டானுங்க. குறு பார்வை. என்னது கையில? இது பொம்மை மொபைல். ஐயா, யாருக்கு மெசேஜ் அனுப்புற கச்சாமா? அது பொம்மை மொபைல்னு சொல்லிட்டல. பொம்மை மொபைல்ல என்னவோ மும்மரமா அனுப்பிங்க, அதான் கேட்டேன். ஒரு நாள் மச்சான், பிச்சைக்கார வேஷ போட்டு கான்செப்ட் ஒண்ணு பண்ணணும், அது உனக்கு தான் கரெக்டா இருக்கும். டேய், பிச்சைக்கார வேஷம்லாம் நான் போட மாட்டேன், அதெல்லாம் எனக்கு போட தெரியாது. சரி, டீ வாங்கி கூட. மச்சான், என்கிட்ட சுத்தமா காசு இல்லடா. தோ போட்டியா இப்ப பிச்சைக்கார வேஷம். போடா. மம்மி, ஒரு 20 rupees கொடுங்க. எதுக்கிட்டா 20 rupees? வெளியே ஒரு வயசான தாத்தா நின்று இருக்காருமா, அவருக்கு கொடுக்கறதுக்குதாம்மா. ஐயோ பாவம் என் தங்கம், இரு நான் உனக்கு 50 ரூபா தரேன். இந்தா. சரி, தாத்தா வெளியே என்ன தங்கம் பண்ணிட்டு இருக்காரு? ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்காரு.